சில நேரங்களிலே ஆண்டவர் சில உடைவுகளை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிப்பார். சில உடைவுகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிப்பார். எல்லாருடைய வாழ்க்கையிலும் உடைவுகள் வரும். எவனும் உடைக்கப்படாமல் வருவது கிடையாது. அது எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பரிசுத்தவானாக இருந்தாலும், நீங்கள் அவரிடத்தில் போய் தனியாக கேட்பீர்களே ஆனால் அவர்கள் சொல்வார்கள், அநேக உடைவுகளை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். ஆரம்ப நாட்களில் ஒரு உடைவு, அடுத்தது ஒரு 5 வருஷம் கழித்து ஒரு உடைவு, அடுத்த ஒரு 10 வருஷம் ஒரு கழித்து உடைவு, ஒரு வளர்ச்சி வரும்போது அடுத்த ஒரு உடைவு, அடுத்த ஒரு வளர்ச்சி வரும்போது அடுத்த ஒரு உடைவு. அப்போ உடைவுகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சந்தித்து வருகிறோம். ஆனால் இந்த உடைவுகள் எங்களை ஒட்டுமொத்தமாக அழித்து போடாதபடிக்கு இந்த உடைவுகளிலிருந்து அநேக புதிய உருவாக்கங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆனால் மனிதர்களாய் நாம் இருக்கிறபடியினால், மனுஷீகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால், மனுஷர்கள் நடுவிலே நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறபடியினால், மற்றவர்களுடைய கேள்விகளும் மற்றவருடைய பரியாசங்களும் மற்றவருடைய நிந்தைகளும் அவமானமான சொற்களினுடைய காதுகளிலே நாம் கேட்கும்போது நமக்குள்ளாகவே நம்முடைய இருதயத்திலே ஒரு கேள்வி வருகிறது. ஏன் கர்த்தர் என்னை உடைத்தார்? ஏன் கர்த்தர் என் பிள்ளைகளை உடைத்தார்? ஏன் என்னுடைய பொருளாதாரத்தை உடைத்தார்? ஏன் என்னுடைய வியாபாரத்தை உடைத்தார்? ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே உடைவுகள் வருகிறது என்கிற ஒரு கேள்வி எல்லா மனிதனுக்குள்ளும் வருகிறது. ஊழியம் நன்றாக வளர்ந்து வரும்போது, சபை நன்றாக வளர்ந்து வரும்போது, சபையிலே ஒரு சின்ன உடைவு வரும்போது ஊழியக்காரர்களாகிய எங்களுக்கும் ஒரு கேள்வி வருகிறது. ஏன் கர்த்தர் இதை உடைக்கிறார்? ஹல்லேலூயா. கழுகு தன் கூட்டை கண்மலையின் மேல் கட்டுமாம், கட்டிவிட்டு தன் குஞ்சுகளை அந்த கூட்டின்குள்ளாக வைத்து கொண்டு வெளியிலே போய் ஆகாரங்களை எல்லாம் கொண்டு வந்து தன் குஞ்சுகளுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். சில நாட்கள், சில மாதங்கள் உருண்டோடின பிரகாரம் இந்த குஞ்சுகள் அப்படியே செட்டில் ஆகிரும். என் தாய் ரொம்ப நல்லவளாக இருக்கிறார், எனக்கு நல்ல ஒரு கூடாரம், எனக்கு நல்ல ஒரு வீடு, அதுவும் கண்மலை உச்சியில் யாரும் எட்டாத ஒரு உயரத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில் அந்த கழுகு என்ன செய்யுமாம்? கூட்டை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யுமாம்? கலைக்க ஆரம்பிக்குமாம், உடைக்க ஆரம்பிக்குமாம். இந்த குஞ்சுகளுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன் என்னுடைய தாய் இந்த கூட்டை உடைக்கிறாள்? ஏன் என்னுடைய கூடாரம் கலைக்கப்படுகிறது? ஏன் என்னுடைய பொருளாதாரம் கலைக்கப்படுகிறது? ஒண்ணுமே தெரியாம இந்த குஞ்சுகள் எல்லாம் தாயை பார்த்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு நாம் ஆண்டவரை பார்த்து கொண்டு இருக்கிறது போல. ஆனால் ஒரு காலம் வரும்போதுதான் அவர்களுக்கு அந்த உடைவுகளுக்கு பின்னால இருக்கிற மேன்மையான காரியங்களை அவர்கள் தெரிய வருவார்கள். ஹல்லேலூயா.